வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, அந்த விவேகானந்தர் மண்டபம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே திருவிழா மயமாக இருக்குது. என்ன காரணம்? திருவள்ளுவர் சிலை அமைத்து இதோட 25 ஆண்டுகள் ஆகுது. அதனுடைய வெள்ளி விழா தான் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழகமே ஜேன்னு கொண்டாடிட்டு இருக்கு, சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கு. அந்த சிலையினுடைய மொத்த உயரம் 133 அடி. எதனால்? 133 அதிகாரம் இருக்கிறதுனால. அதில் பார்த்தீங்கன்னா 95 அடி சிலை உயரம் மட்டும், அந்த 28 அடி பீடத்தினுடைய உயரம். இது மட்டும் இல்லை, இந்தியாவே முதல் முறையாக அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் ஒரு கண்ணாடியில் பாலம் வச்சுருக்காங்க. இது முதல் பாலமாக இந்தியாவிலேயே. அதையும் திறப்பு விழா பண்ண போகிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, ஜியு போப் அவரை பற்றி ஒரு சின்ன செய்தியை பார்ப்போம். ஜியு போப் அப்படிங்கிறவர் இங்கிலாந்துலேருந்து வந்தவர். லண்டன்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. எதுக்கு வராரு? அவருடைய மதத்தை பற்றி ஒரு பிரச்சாரம் செய்வதற்காக, எடுத்து சொல்வதற்காக, மதத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வராரு. வந்தவுடனே அவர் இங்கிலீஷில் பேசுனா இங்கே இருக்கவங்களுக்கு புரியுமா? புரியாது. உடனே என்ன பண்ணுறாரு? தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறாங்க, நாமளும் தமிழை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரீச்சிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முதல்ல தமிழை கற்றுக்கிறார். தமிழ் மொழிங்கிறது நம்ம நாட்டில் நம்ம குழந்தைகளுக்கு தான் வாயில் நுழைய மாட்டேங்குது ஒழிய, எங்கிருந்தோ வந்த போப் இங்கிலீஷ்காரர் அழகாக கற்றுக்கிறார். தமிழை கற்றுக்கிட்டதோடு விட்டாரா? இது யாரை விட்டுது பாருங்க. திருக்குறளை படிக்கிறார், அதில் கரைஞ்சு போயிடுறார். அடுத்தது திருவாசகத்தை படிக்கிறார். திருவாசகத்துக்கு உருகாதவங்க ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நெக்குருகி, கண்ணீர் மல்க, கலங்கி, மனநிலை நெகிழ்ந்து, அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்கு. அந்த ரெண்டையும் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கார், டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லை, நிறைய புத்தகங்களை, தமிழில் உள்ள அருமையான புத்தகங்களை எல்லாம் அவர் மொழி மாற்றம் செய்து ஆங்கிலத்தில் அவங்க ஊருக்கு கொண்டு போயிருக்கார். இதைத்தான் பாரதி சொல்லுவார், எல்லா திசைகளிலும் இருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படிப்பார். எதை? செல்வத்தையா? சாதாரண செல்வம் இல்லை, அழிவில்லாத இது போன்ற கல்வி செல்வங்கள், கலை இலக்கியங்கள், நாடகங்கள், பாட்டுக்கள், கருத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி புராண இதிகாசங்கள், நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். அதே வேலையை அவர் செஞ்சிருக்கார். லண்டன் போனோடனே இவர் மீது குற்றச்சாட்டு, நீ எதுக்கு போனேன்? மதத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணத்தானே போனேன், அதை செஞ்சியா? அதை விட்டுட்டு நீ தமிழ் படிச்சிருக்க, அது மட்டும் இல்லை திருக்குறள் அது இதுன்னு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க, இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது? நீ உன் கடமையிலேருந்து தவறிட்டேன்னு சொல்லி அவரை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திடுறாங்க. இவர் தமிழெல்லாம் படிச்சிருக்கிறதுனால, திருவாசகம் திருக்குறள்லாம் நல்லா படிச்சிருக்கிறதுனால அமைதியாக இருக்கார். ஏன்னா அந்த பண்புகள் பூரா நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஜட்ஜு இவரை நிறைய விசாரணை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தாராம், தீர்ப்பு சொல்லாமல். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏன் ஜட்ஜு இவ்வளோ யோசனை பண்ணுறாரு? ஆனால் ஜட்ஜு கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்க, அதான் அங்கே ஜட்ஜுங்கிறது உண்மையான ஜட்ஜு அவர் தான். இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, சட்டப்பிரகாரம் தப்பு தான், ஆனால் அவரை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. எல்லாம் ஆன்னு பார்த்தாங்க. இன்னும் இவ்வளவு நூல் படித்து இவ்வளவு மாறி அவர் இன்னும் கிறிஸ்துவனாக தான் இங்கே நிற்கிறாரு, ஒன்றுக்காக நான் அவரை மன்னிச்சிடுறேங்கிறார். பார்த்தீங்களா அவங்களுடைய அந்த இனப்பற்று, பார்த்தீங்களா மதப்பற்று. நம்ம மதத்துலேருந்து இவர் வெளியில் போகல அப்படிங்கிறத சிறப்பாக சொல்கிறார். இது நமக்கும் பொருந்தும் இல்லையா? எல்லாருக்கும் தானே பொருந்தும். அவங்க யோசிச்சுக்க வேண்டியதுதான். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு திருக்குறளை ஒரு ஆங்கிலேயர் படித்து மகிழ்ந்து புரிந்து அதை மொழிமாற்றம் செய்து அவங்க ஊருக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போவாது நம்ம நம்புவோமா திருக்குறள் நல்லது அப்படின்னு? அப்பேற்பட்ட திருவள்ளுவருக்கு சிலை வச்சு இது 25வது ஆண்டு. அதனால் ஒரு பக்கம் நம்ம போப்பையும் நினச்சி பார்க்குறோம், நம்மளுடைய நல்லதையெல்லாம் புரிஞ்சு கொண்டு போனதுக்காக. அதே நேரத்தில் அந்த நல்லது நம்மக்கிட்ட இருக்குங்கிற அந்த பெருமையும் நமக்கு உண்டு. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு விஷயம். திருக்குறள், திருவாசகம், அதில் கரைந்த போ. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.